யாரெல்லாம் நான் இழந்துட்டேன் பொருளை, என் லைஃப் இனி அவ்வளவுதான், எனக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணா நீங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. கொல்லினா அக்னி, அக்னிபுரீஸ்வரருடைய ஆலயம். சனீஸ்வரனுக்கு நேர பைரவர், அவருடைய குருவின் பார்வையில் இவர் இருக்கார். மீதி 8 பேர் சும்மா இருப்பாங்களா? அங்க போகும்போது கிரக தண்டனையில இருந்து ஒரு மனிதன் விடுபடுகிறான். ஐயா, அங்க வராத விஐபிகளோ அரசியல்வாதிகளோ இல்லைங்க, அத்தனை செலிபிரிட்டிஸ் விவிஐபிஸ் அங்க போயிட்டு வந்திருக்காங்க. ஒரு சாதாரண இடம்தான், 2000 வருட பழமையான கோயில், மேற்கு பார்த்த சிவாலயம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்க இந்த கோயிலை நீ விட மாட்டாங்க. போயிட்டு வந்தே தீருவாங்க. அங்க போயிட்டு வரும்போது இவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். சிவன் கோவிலில் முதலில் நந்தீஸ்வரரை வணங்கிவிட்டு பிறகுதான் சிவனை வழிபட வேண்டும். சிவன் கோவிலில் எந்த ஒரு ஆட்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுவதோ வணங்குவதோ கூடாது. சிவலிங்கத்திற்கு முன்னாடி நிற்கும் போது யார்கிட்டையும் கதை பேசக்கூடாது. சிவனை மட்டும் நினைக்கணும். சிவன் கோவிலில் தரும் விபூதியை ஒரு ஓரமா நின்று நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும். நடந்து கொண்டே பூசிக்கொள்ளக்கூடாது. தரையில் சிந்துவது கூடாது. சிவன் கோவிலை ஒரு முறைதான் சுற்றணும். சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். அதற்கு அர்த்தம் சிவன் சொத்து என்பது பக்தர்களாகிய நாம் தான். சிவனை வழிபட்டால் நமது பிறவிகள் முற்று பெற்று மோட்சம் அடையலாம் என்பதுதான். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.